அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் அந்த தலைப்பில் பயிற்சி 3இல் 16இல் உள்ள 8வது கணக்கை பார்க்க போகிறோம். 8வது கணக்கு y = x - 1 × x + 3 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - x - 6 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். இதுதான் கேள்வி. முதல்ல எந்த சமன்பாட்டுக்கு வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்களோ அது திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பாருங்கள். இது இரண்டு காரணிகளின் பெருக்கலாக இருக்குது. இப்போ முதல்ல இதை பெருக்கி திட்ட வடிவத்துக்கு கொண்டு வருவோம். இப்போ y = x - 1 × x + 3. இந்த x எடுத்து xோட பெருக்குங்க, x². அப்புறம் x எடுத்து 3ஓட பெருக்குங்க, ப்ளஸ் 3x. இப்போ -1 எடுத்து பெருக்குங்க, -1 × x - x, -1 × 3 -3. சுருக்கிக்கலாம், 3x - xனா 2xன்னு வரும். அப்போ y = x² + 2x - 3ன்னு நமக்கு சமன்பாடு கிடைக்குது. இந்த சமன்பாட்டுக்கு நம்ம அட்டவணை போடணும். இப்போ இதில் முனையை கண்டுபிடிச்சோம்னா -b/2a ஃபார்முலாவை போடுங்க. a1 b2 -2/2 அப்போ 1ன்னு வரும், -1. இப்போ -1க்கு இந்த பக்கம் ஒரு 4 நம்பர், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் மதிப்புகளை எதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறோம்? -4லேருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் உள்ள உறுப்புகளுக்கு நம்ம நிறைகளை அமைக்கணும் அட்டவணையில். இப்போ x² + 2x -3. அதுக்கப்புறம் y = x² + 2x - 3க்கு ஆன்சர். இப்போ முதல்ல x² கண்டுபிடிச்சிருவோம். -4² -4 × -4 + 16. x² நிறையில் மட்டும் வெறும் ப்ளஸ் மதிப்பு தான் வரும். மைனஸால் பெருக்கினாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ்ஸால் பெருக்கினாலும் ப்ளஸ் தான். இப்போ -3² 9, -2² 4, -1² 1, 0² 0, 1² 1, 2² 4, 3² 9. இப்போ +2xக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2ஆல் இங்கே இருக்கிற x மதிப்புகளை பெருக்கி எழுதணும். +2 × -4 -8. அப்புறம் +2 × -3 -6, +2 × -2 -4, +2 × -1 -2, 2 × 0 0, அப்புறம் 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6. ரெண்டாம் வாய்ப்பு. அதுக்கப்புறம் -3, இது மாறிலி உறுப்பு, அதனால் எல்லா கட்டத்துலையும் -3 எழுதிக்கணும். இப்போ y = x² + 2x - 3க்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம கூட்டணும். 16 -8 -3. இப்போ இந்த -2ஐயும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 8 3 11, இப்போ -11. 16 - 11க்கு ஆன்சர் 5. 9 -6 -3. இப்போ இது பார்த்தீங்கன்னா -6 -3னா -9, 9 - 9 0. 4 -4 -3. 4ல் 4 போனால் 0, -3 ஆன்சர். 1 -2 -3. இப்போ -2ஐயும் -3ஐயும் கூட்டினா -5. இப்போ 1 -5க்கு ஆன்சர் -4. 0 0 -3, 0 விட்டுருங்க, -3 ஆன்சர். அப்புறம் 1 + 2 -3. 1 2 3, 3ல் 3 போனால் 0. 4 + 4 -3. 4 4 8, 8ல் 3 போனால் 5. 9 + 6 -3. 9 6 15, 15ல் 3 போனால் 12. அப்போ இந்த y மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அட்டவணை முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? கொடுத்துருக்கிற வளைவரையிலேருந்து எந்த வளைவரைக்கு தீர்வு கண்டுபிடிக்குமோ அந்த வளைவரையை நம்ம கழிக்கணும். இப்போ y = x² + 2x - 3லேருந்து x² - x - 6 = 0வை கழிக்கணும். y = x² + 2x - 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. அப்புறம் இதனுடைய வலதுகை பக்கத்தை இடதுகை பக்கமாகவும் இடதுகை பக்கத்தை வலதுகை பக்கமாகவும் மாற்றி எழுதி கழிங்க. இப்போ 0 = x² - x - 6ன்னு எழுதிக்கிங்க. இப்போ கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன செய்யணும்? குறியை மாற்றி கொடுக்கணும். இங்கே குறியை மாற்றிக்கணும். இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். இப்போ y - 0, y = x² - x² 0, ப்ளஸ் 2x ப்ளஸ் xனா 3x, -3 + 6, இப்போ +3ன்னு கிடைக்கும். இப்போ y = 3x + 3ன்னு கிடைக்குது. அந்த ஒரு நேர்கோடை குறிக்கும். அந்த நேர்கோட்டுக்கு அட்டவணை நம்ம போடணும். இப்போ -2 போட்டிங்கன்னா என்ன வரும்?
3 இன்ட்டு -2 -6 -6 + 3 -3 -1 போட்டிங்கன்னா 3 இன்ட்டு -1 -3 + 3 0 0 போட்டால் இது 0 ஆகிக்கும் +3 கிடைக்கும் 1 போட்டால் 1 3 3 3 + 3 6 2 போட்டால் 2 3 6 6 + 3 9 3 போட்டால் 3 9 9 + 3 12 இத்தனை மதிப்புகள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை 2 சரியான மதிப்புகள் இருந்தால் இந்த நேர்கோட்டை வரைஞ்சிடலாம் நம்ம அடுத்தது வரைபடத்தில் குறிப்போம் இப்போ வரைபடம் எப்படி வரைவீங்க எக்ஸ் அச்சு ஒய் அச்சுகளை முதல்ல வரைஞ்சிக்கிங்க எக்ஸ் அச்சில் எண்களை கீழ்ப்புறமாகவும் ஒய் அச்சில் எண்களை இடதுகை பக்கத்துலையும் எழுதிக்கங்க அளவு திட்டம் சரியான அளவு திட்டம் எடுத்துக்கணும் நம்ம இதில் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகுன்னு எடுத்துக்கிறோம் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த y = x² + 2x - 3 அட்டவணையிலிருந்து புள்ளிகளை எழுதிக்கிட்டு அந்த புள்ளிகளை இங்கே குறிப்போம் இப்போ -4,5 முதல் புள்ளி -4 இங்கே இருக்குது 5 -4,5 குறிச்சிக்கிங்க அதுக்கு அடுத்தது -3,0 x அச்சின் மீது அமையும் -3,0 தான் இருக்குது குறிச்சிக்கிங்க அடுத்தது -2, -3 கீழே வந்துடும் -3 -2, -3 தூரம் குறிச்சிக்கணும் அதுக்கு அடுத்தது -1, -4 இந்த இடத்துல குறிங்க 0, -3 இது y அச்சின் மீது அமையும் 0, -3 இங்கே குறிங்க அதுக்கு அடுத்தது 1, 0 x அச்சின் மீது அமையும் 1ல் இங்கே குறிங்க அதுக்கு அடுத்தது 2, 5 இங்கே இருக்கு இதை குறிச்சிக்கணும் அதுக்கப்புறம் 3, 12 இந்த புள்ளி இங்கே குறிங்க இப்போ புள்ளிகளை குறித்து முடிச்சிட்டோம் இப்போ பென்சிலை வச்சு இதை கையால் இணைச்சி இழைவான வளைவரையாக வரைஞ்சிக்கிங்க அதுதான் y = x² + 2x - 3ங்கிற இருபடி சமன்பாட்டின் வளைவரையாகும் அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச நேர்கோட்டினுடைய புள்ளிகளை குறித்து நேர்கோடை போடுவோம் இப்போ -2 -3 இந்த புள்ளி முதல் புள்ளி குறிச்சு அதுக்கு அடுத்தது -1, 0 x அச்சின் மீது அமையும் இதை குறிச்சிக்கணும் அப்புறம் 0, 3 இங்கே இருக்குது புரியுங்க அதுக்கப்புறம் 1, 6 இங்கே இருக்குது புரியுங்க அதுக்கப்புறம் 3, 12 குறிச்சா போதும் இங்கே குறிச்சிக்கணும் இப்போ இந்த புள்ளிகளை இணைத்து நேர்கோடு வரைங்க இப்போ இந்த நேர்கோடு வளைவரைய எங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும் எங்கே வெட்டுது பாருங்கள் இங்கே ஒரு இடத்துல வெட்டுது இங்கே ஒரு இடத்துல வெட்டுது அப்போ இந்த இடம் -2, 3ங்கிற புள்ளி இது 3, 12ங்கிற புள்ளி இப்போ பாருங்கள் நேர்கோடானது பரவளையத்தை -2, 3 மற்றும் 3, 12 ஆகிய புள்ளிகளில் வெட்டுவதால் x² - x - 6 = 0 தீர்வு என்ன இதனுடைய x தொலைவு இங்கேருந்து கோடு போட்டு பாருங்கள் -2 இங்கேருந்து x தொலைவு 3 இங்கேருந்து பாருங்கள் இந்த புள்ளியிலேருந்து கீழே வாங்க 3 அப்போ x = -2, x = 3ங்கிறது x² - x - 6 = 0 தீர்வு புரியுதுங்களா நன்றி